நான் என் தீயை தணைக்க நினைத்தால் இது அதை பிடித்துக் கொள்கிறது. இப்போது என் தீயை தணைப்பது யார்? யார்? இந்த நேரத்துல யார் வந்தார் சொல்ல முடியுமா? நீ மிஸ்டர் ஃபனி. அது என்ன? நான் உங்கள் கிளினிக்கு வந்தேன் அல்லவா? அப்போதே என் பேரை மறந்தீர்களா? ஃபனி. சாரி. எனக்கு கொஞ்சம் அடி அடிக்குது. எதுவும் நினைக்காதே. வா 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 உள்ள. வாட்ச்மேன் என்ன? இங்க யாராவது வந்தாங்களா? அந்த மேடம் காலையில வந்ததோட கூட ஒரு பையனும் வந்தான். வந்து என்ன கேட்டான்? எங்க டாக்டர் அவரோட அட்டஸ்கே மேடம் கொடுத்தாரு. டாக்டர் அட்டஸ் கேட்டானா? நடு இரவில் வந்திருக்கிறாயா? நான் டேப்லெட்டுகள் எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் சாம்பியனில் வேலை செய்யவில்லை. 4 மாத்திரைகள் இன்று எடுத்துக்கொண்டாயா? அப்படியே தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பக்க விளைவுகள் வரும். பார், மாத்திரைகளை அவசரப்படுத்தக்கூடாது. ரொம்ப அவசரப்பட வேண்டாம். அவை வேலை செய்ய சிறிது நேரம், சில நிமிடங்கள் ஆகும். எடை குறைக்க முடியவில்லை டாக்டர். ஜங்லி ராஜா வேலை செய்கிறாரா தெரிய வேண்டும். மிஸ்டர் ஃபன்னி, உன் கார்டின் ராஜாவுக்கு எதுவும் ஆகவில்லை. நீ செய்த புஷ் அப்புகளால் அது டீஆக்டிவேட் ஆனது. நம்முடைய மருந்துகளால் மீண்டும் செயல்படுத்துகிறோம். தெரியாது டாக்டர், என் ஜங்லி ராஜா வேலை செய்கிறாரா இல்லையா உடனே தெரிந்தாக வேண்டும். இவன் மிகவும் ஆவலாக இருக்கிறான். இவனுடைய ஆவலை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு என் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ என்ன? உன் காட் ராஜா வேலை செய்கிறானா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? விரைவாக. சரி, உனக்கு தற்காலிகமாக ஒரு ஊசி கொடுக்கிறேன். கொடுக்கவும் டாக்டர். நான் போய் என் கேரல் ஃப்ரெண்டோட பிராக்டிகல் செய்து அது பார்க்கிறேன். முடியாது மிஸ்டர் ஃபனி. உனக்கு ஊசி கொடுத்த பிறகு நீ என்னுடன் தான் பயிற்சி செய்ய வேண்டும். நீ என்னோட பயிற்சி செய்வதாக ஒப்புக்கொண்டால்தான் உனக்கு ஊசி கொடுப்பேன். சிந்தித்துப் பார். இப்போதே உன் காட் ராஜா வேலை செய்கிறானா இல்லையா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ என்னுடன் பயிற்சி செய்யாமல் வேறு வழி இல்லை. சரி மேடம், செய்கிறேன். That's my boy. போய் ஊசி கொண்டு வருகிறேன். இங்கே உட்கார். இவர்க்கும் பதிலாக என்னை கொண்டிருந்தால் பூஜா, பூஜா, நீ எப்போது வந்தாய்? டாக்டருடன் பேசினேன், கேட்டேன். கதவை திறந்தால் அதை துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துச் செல்வேன். ஓ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கிருந்து போ. இது நம் எதிர்காலம் குறித்து தான் செய்கிறேன். நான் சொன்னேன், வேலை செய்யவில்லை என்றால் விட்டு விடுவேன். பூஜா, நான் அந்த சுபத்தை விரும்பவில்லை. நீ உன் சுபத்துக்காக இதை செய்கிறாய். ஆமாம், நான் எப்போதும் உன்னுடன் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க விரும்புகிறேன். உன்னை மகிழ்ச்சியாக்கவும் உன் முகத்தில் எப்போதும் புன்னகை மலர வேண்டும் என்று விரும்புகிறேன். மேலும் உன்னுடன் சேர்ந்து இனிய குழந்தைகள் பெற்று குடும்பமாக சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன். இருந்தால் புரியும். பங்காரம், ப்ளீஸ். அதனால் தான் டாக்டருடன் உறவு கொள்ள ஒப்புக்கொண்டேன். ப்ளீஸ். ஒரு தவறு செய்யவில்லை என்றாலும் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்போம். பங்காரம், நீ என்னிடத்தில் இருந்தால் தான் உனக்கு புரியும். ஒரு டாக்டர் இருக்கிறார், உலகத்தில் பலர். அவர்களிடம் ட்ரீட்மெண்ட் செய்யலாம். என்னுடையது வேலை செய்யவில்லை. இந்த டாக்டர் ஒத்துக்கொள்ள நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். இன்னும் நாட்டில் உள்ள எல்லா டாக்டர்களும் ஒத்துக்கொள்வார்களா என்று கேட்கிறாயா? அதற்கு மரணமே மேல். நீ வேலை வாழ்க்கையில் உன் முகத்தை நான் பார்ப்பேன். இந்த கணம் நான் உன்னிடம் வருவேனோ இல்லையோ தெரியாமல் வாழ்க்கையில் உன் ஆண்மையை பார்க்காமல் இருக்கவும் நான் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? அந்த விஷயத்தில் நீ விஷயத்தை சீரியஸாக எடுத்துக் கொள்கிறாய். இப்படி செய்வதை நான் ஏற்க முடியாது. இப்படி செய்யாமல் இருந்தால் இதே எண்ணத்தோடு என்னை நானே செய்ய முடியாமல் இருக்கிறேன். நான் போகிறேன். ஃபன்னி, வாங்கி வர. ஃபன்னி,
ஃபன்னி ப்ளீஸ்